இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு எமுலேட்டர், அதாவது ஆல்ரெடி நம்ம மீமு எமுலேட்டர் பார்த்துட்டோம், ஃபீனிக்ஸ் ஓஎஸ் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர்ஸ். இப்போ பார்த்தோம்னா NoxPlayerஐ பார்க்குறோம். ஸோ NoxPlayer மீமு பிளேயர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது மீமு பிளேயரை விட நல்லா இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரௌசரில் NoxPlayerன்றதை கூகுளில் அடித்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக NoxPlayerஓடது வருது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்லேயே டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது வெர்ஷன் 7.0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 508 MB வருது. ஸோ மீமு பிளேயரோட கம்பேர் பண்ணுறப்ப இது எக்ஸ்ட்ரா 50 MB இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கீழே பேசிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கேம்ஸ் ரன் ஆகும், இதில் எவ்வளோ FPSல ரன் ஆகும், யார் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 500 MB டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மீமு பிளேயர் பார்த்தோம்னா 455 MB கிட்ட தான். ஸோ 50 MB டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இருக்குது. இதில் பார்த்தோம்னா கீபோர்ட் கண்ட்ரோல், அதே மாதிரி மல்டி இன்ஸ்டன்ஸ், அது இல்லாமல் மேக்ரோ ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மேக்ரோ ரெக்கார்டர், அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க மல்டி இன்ஸ்டன்ஸ், கீபோர்ட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் ஓவராலாக நல்லா இருக்கா, அதாவது மீமு பிளேயரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த NoxPlayer யூஸருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, எல்லாத்தையும் பற்றி இதில் டீப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எப்பொழுதும் போல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். அதாவது எல்லா அப்ளிகேஷன்ஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நம்ம அதோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்லேயே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட சில லொக்கேஷனில் ஸ்பேஸ் இல்லைன்னா ஸோ நீங்கள் டிக்கோ ஈக்கோ எந்த லொக்கேஷனுக்கு வேணாலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தான். இதுக்கு பார்த்தோம்னா நியர்லி 1.2 GB நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வேணும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக அவங்க அதாவது டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கான் ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகும். ஸோ இவங்க டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 7.1 நம்மளோட இதில் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக பூட்டப் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட் டைம் பூட்டப் ஆகிறப்ப பார்த்தோம்னா நம்மளோட இதில் Hyper-V டிசேபிள் பண்ண சொல்லுது. ஸோ டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட NoxPlayer நார்மலாக பூட்டப் ஆகிடுச்சு. அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் அப்படின்னு வந்துட்டு ஆண்ட்ராய்டு 7.1.2 வந்து நமக்கு பூட்டப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் பூட்டப் ஆகிறப்ப மட்டும் பார்த்தோம்னா நியர்லி வந்து 2 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பூட்டப்பில் வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த சிஸ்டம் எல்லாமே கான்ஃபிகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட்லேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அதே மாதிரி மேனுஃபேக்சர் பார்த்தோம்னா சாம்சங்கோட டேப்லெட் மாடல் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 7.1 எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ லேப்டாப்பில் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால லேப்டாப்போட பேட்டரியை இது மொபைலோட பேட்டரி மாதிரி கன்சிடர் பண்ணி நம்மளோட டேப்லெட்டில் காட்டுது. ஸோ யூசர் வைஸ் பார்த்தோம்னா இதில் எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணதையும் பார்த்தோம்னா கேம் சென்டர்னு ஒன்று NoxPlayerஓடது ஓப்பன் ஆகுது டிஃபால்ட்டாக. பட் பார்த்தோம்னா அதில் போய் நம்ம கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோருக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். அதாவது இவங்க ஒரு சென்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சஸ் பண்ணுறது டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் ப்ளே ஸ்டோர் அஃபிஷியல் சப்போர்ட் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ், அதாவது மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் இன்ஸ்டன்ஸாக என்னத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா ஆண்ட்ராய்டு 5.1 நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்கான்றதை பார்க்குறோம். ஸோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு 7, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 9, ஆண்ட்ராய்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு 5 ரன் பண்ணுறோம். ஏன் ஆண்ட்ராய்டு 5க்கு போகிறோம்னு பார்த்தோம்னா 7.1.2ஓட கம்பேர் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டு 5க்கு கம்மியான MB, அதாவது கம்மியான ரேம் இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக ரன் பண்ண முடியும், எந்தவித லேக்குமே ஆகாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த 5.1 பார்த்தோம்னா 5, அதாவது ஆண்ட்ராய்டு 5க்கு மேலே இருக்கிறத டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில நிமிஷம் ஆகும். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஆண்ட்ராய்டு 5 நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்னா உடனே நமக்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றப்ப மட்டும்தான் இந்த ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளால் ஆண்ட்ராய்டு 7ஐயும் க்ரியேட் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு 5ஐயும் க்ரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் நமக்கு ஆண்ட்ராய்டு 9 ரன் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு நம்ம இதில் நம்ம ஒரே நேரத்தில் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண முடியுதுன்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ தான் நம்ம சிஸ்டம் தாங்குதுன்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோம்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஆட் எமுலேட்டரில் போய்ட்டு 5 கிளிக் பண்ணுறப்ப பார்த்தோம்னா உடனே இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் நம்ம வந்து டிஸ்பிளேவை மாற்றுறோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பார்த்தோம்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் அதில் ஹிந்தியாக இருக்குது, நம்ம இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிடுறோம்.
இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டத்தில் 2 இன்ஸ்டன்ஸ் அட் த டயத்தில் ரன் ஆகுது. ஸோ நம்மள்ட்ட கான்ஃபிகரேஷன் 8 GB கிட்ட இருக்குன்றதுனால ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா 2 GB கிட்ட நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 4 GB கிட்ட கன்சியூம் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதே 4 GBனா நீங்கள் இதுக்கு ரேமோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டம் யூஸ் பண்ண போக பேலன்ஸ் இருக்க எல்லா ரேமையும் பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களால் இன்ஸ்டன்ஸை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம 4 இன்ஸ்டன்ஸுக்கிட்ட க்ரியேட் பண்ணியாச்சு, அதாவது ஆண்ட்ராய்ட் 5 பேசிக்கில் வச்சு. ஸோ இது மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலுமே க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் பார்த்தோம்னா 200 MB நம்மளோட லொக்கேஷன்லேருந்து, அதாவது எடுத்துக்கும் நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ்லேருந்து. நம்மளோட ரேம் சைஸ் பார்த்தோம்னா 16 GB இல்லை 32 GB கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரே நேரத்தில் ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் கிட்ட ரன் பண்ண முடியும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது 8 GBன்றதுனால ஒரே நேரத்தில் நம்மளால் 2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பூட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் பூட் பண்ணுறதுனால டைம் எடுத்துக்குது. ஸோ அவங்க கம்பெனி வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரியே பார்த்தோம்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ரேம் கன்சம்ஷனும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸ்டோரேஜ் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப இந்த NoxPlayer Memu பிளேயர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ எனக்கு எந்த வித சேஞ்சஸும் தெரியலை. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.